ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தின்னு சொன்ன உடனே நம்ம வந்து மாவு கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உருட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பில் சுட்டு எடுக்கிறது தான் சப்பாத்திங்க. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ சர்வசாதாரணமாக சப்பாத்தி மாவு கை தொடாமையே ஈஸியாக வந்து மாவு மிக்ஸ் ஆகுதுன்னா ரியலி வந்து சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோ தான் சொல்லலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். அதே மாவில் வந்து 2 கப்பு மாவு போட்டிருக்கேன். ஆட்டா மாவு தான் போட்டுட்டு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு மேலே வந்து ஒரு குண்டா மாதிரி வச்சுட்டாங்க. அந்த ஸ்டீமில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விழும் இல்லையா, ஆவி தண்ணி தான் விழுந்த உடனே மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக மெத்துன்னு போயிடும். கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கையில் மிக்ஸ் பண்ண அவசியமே இல்லை. கிண்டத்தில் வெறும் கரண்டி வச்சு நீங்கள் கிண்ட அதே ஆட்டோமேட்டிக் ஆகிடுங்க. கையை பார்த்துங்க சுட்டு அது மாதிரி ஆகிடும். திருப்பியும் மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் திருப்பி இந்த மாதிரி குண்டா போட்டு மூடி வைங்க. அந்த சூடுக்கே வந்து உங்களுக்கு வந்து மெத்துன்னு ஆகிடும். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் மாவு. நம்ம வந்து கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து பால் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அந்த குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வெளியில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நிமிஷத்தில் காற்று நல்லா வந்துடோன்னே ஆறி போயிடும், சில்லுன்னு ஆகிடுங்க. அப்போ அது வந்து நல்லாவே தட்டிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக கையில் எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு கட் பீசஸ் எல்லாம் போட்டது எல்லாமே அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக கீழே அடிபாகத்தில் தடவிட்டு அந்த மாவு கொஞ்சம் கீழே வச்சுட்டு இந்த குக்கரை வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்து ரொம்ப வந்து அழுத்திடாதீங்க. ரொம்ப அழுத்தினீங்கன்னா அது வந்து பாதியாக ஒட்டிக்கிட்டு மேலே பாதி கீழே பாதின்னு வரும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் 1 செகண்ட் அப்படியே விட்டுட்டு திருப்பி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நான் கூட இப்போ அந்த மாதிரி தான் எடுத்தேங்க. ஆனால் ஒரு சைடில் கூட ஒரு மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒருட்டாமல் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே சூப்பராக ஒரு சப்பாத்தி கிடைக்குதுன்னா ரியலி நிஜமாக சூப்பரான ஒரு மெத்தடுங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்ததும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு லைட்டாக வந்து திருப்புங்க. ஏன்னா வந்து ஷேப்பு வந்து ரவுண்ட் ஷேப் வரணுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்லாவே சுற்றணும். அது 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக சப்பாத்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரட்டி தரமாக ரவுண்டாக வந்துடுங்க. ரியலி சூப்பரான இருக்குது. என் கையில் தொட்ட உடனே பஞ்சு மாதிரி இருக்குது. ஆனால் கிழிஞ்சு போகாமல் நம்ம வந்து அந்த மாவு கீழேருந்து எடுக்கணுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு எப்போ போல் வந்து நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். ஆனால் சப்பாத்தி சுடுதல் கூட செம்மையாக இருக்குங்க. 1 நிமிஷம்தான் அந்த சப்பாத்தி கல்லில் போட்ட உடனே அது வந்து அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது. எங்கே கிழிஞ்சிருமோ அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி எண்ணெய் தடவணும் அவசியமே கிடையாது. ஆல்ரெடி எண்ணெய் போட்டிருக்கோம் அதுலேயே. அதனால் தேவையே இல்லை. டப்புன்னு சுட்டு நம்ம சீக்கிரமாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ஈஸியாக நம்ம பண்ணி எடுத்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.